வணக்கம் மகளே, வெல்கம் டு ஸ்ரீ ஸ்லாக். ஸோ இன்றைக்கி நம்ம எந்த வண்டியை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய சப்ஸ்கிரைபர் கேட்ட ஒரே ஒரு வண்டி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பிளாட்டினா. அதாவது ஏன் அப்படின்னு சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு. ஏன்னா பட்ஜெட் வைஸும் நம்மளுக்கு நல்லாவே இருக்கும், மைலேஜ் கிங்குன்னே நம்ம சொல்லலாம் இதில். ஏன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதில் 70லேருந்து 80 வரைக்குமே நம்மளுக்கு ரீச் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த மைலேஜை பொறுத்த வரைக்குமே. ஸோ மைலேஜ்க்கு நம்ம டெஸ்ட் எடுக்க நம்மளுக்கு இப்போதைக்கு வெஹிக்கிள் கிடைக்கல. இப்போது என்னென்ன அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னு மட்டும் நான் உங்களுக்கு கொஞ்சம் சொல்கிறேன். ஸோ இதுலேயும் நம்மளுக்கு நிறைய அப்டேட் கொடுத்துருக்காங்க. அப்படி என்னென்ன அப்டேட் எல்லாம் வந்திருக்கு, ஸோ அந்த அப்டேட் எல்லாமே வர்த்தா. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நேராக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணது யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆகாஷ் பஜாஜ் ஒசூர் ஷோரூம் தான். ஸோ நீங்கள் யாராவது ஒசூர் சரௌண்டிங்கில் இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் பஜாஜ் வெஹிக்கிள் எடுக்கிற ஐடியாவில் இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த ஷோரூமை விசிட் பண்ணி காண்டாக்ட் பண்ணி டெஸ்ட் ரைட் பண்ணி பார்த்துட்டு வண்டி எடுங்க. ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்ஃபர்ட்டாக இருந்தது. நானும் ரைட் பண்ணி பார்த்தேன், எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. கம்ஃபர்ட் வைஸாகவும் அதாவது பின்னாடி சஸ்பென்ஷன் அல்டிமேட்டாக இருந்ததுங்க. ஸோ ஒரு தரமான கம்ஃபர்ட் வண்டி நான் இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நம்ம சொல்லலாம். ஸோ அப்படி என்னென்ன அப்டேட் எல்லாம் கொடுத்துருக்காங்க, அந்த அப்டேட் எல்லாம் எப்படி இருக்குன்னுட்டு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் வாங்க. ஓகே மக்களே, ஃபஸ்ட்டு அதில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு எல்இடியில் நம்மளுக்கு ஹெட்லைட் கொடுப்பாங்க நம்ம எதிர்பார்த்தோம். பட் இதை வந்து நம்மளுக்கு டிஆர்எல் மட்டும் நம்மளுக்கு எல்இடியில் கொடுத்துருக்காங்க. அந்த ஹெட்லைட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நார்மல் ஆலஜின் ஹெட்லைட் தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் நம்மளுக்கு அந்த ஹெட்லைட் அசம்பிளியில் நம்மளுக்கு அந்த க்ரோம் ஃபினிஷில் சைடில் கொடுத்துருக்கிறது பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இண்டிகேட்டர் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஆலஜின் இண்டிகேட்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. பட் சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு டெலிஸ்கோப்பிங் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க இதில். ஸோ இது ரொம்பவே கம்ஃபர்ட்டாகவே இருக்குன்னு சொல்லலாம். இது நம்மளுக்கு ஆன்டி ஸ்கிட் பிரேக்கிங்கும் நம்மளுக்கு இதில் கொடுத்துருக்கான்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சிபிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது நம்ம ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டு இதில் எது அப்ளை பண்ணாலுமே ரெண்டுமே நம்மளுக்கு அப்ளை ஆகிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு இதில் டோட்டலாக 4 கலர் வேரியண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிளாக் நியான், இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பிளாக் ரெட். ஸோ மற்ற ரெண்டுமே நம்மளுக்கு இன்னும் அஃபிஷியலாக வெப்சைட்லேயுமே நம்மளுக்கு இது பண்ணலை. பட் ஷோரூம் சைட்லேருந்து நம்மளுக்கு இது பண்ணியிருக்காங்க. ஸோ அது மேபி கிடைச்சிது அப்படின்னா நான் உங்களுக்கு இது இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணி போடுறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹெட்லைட் ஆன் ஆஃப் சுவிட்ச் நம்மளுக்கு இதில் கொடுத்துருக்கான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன் ஆஃப் சுவிட்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் சுவிட்சஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இங்கே ஒரு நார்மல் ஒரு செல்ஃபு அண்ட் தென் இது ஆன் ஆஃப் சுவிட்ச். இதே நம்ம லெஃப்ட் சைடு வந்தோன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஹை பீம் லோ பீம் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க, இண்டிகேட்டர் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க, இந்த பக்கம் ஒரு ஹார்ன் சுவிட்ச், அதுக்கப்புறம் பாசிங்க்கு இங்கே மேலே நம்மளுக்கு இது பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஸ்பீடோமீட்டரை பொறுத்த வரைக்குமே ஒரு நார்மல் அனலாக் இதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் எந்த ஒரு இதுவுமே இல்லை. மேபி இதில் கொஞ்சம் டிஜிட்டலாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருந்திருக்கும். ஸோ நார்மலாக நம்மளுக்கு இந்த ஸ்பீடோமீட்டருக்கான ஒரு இது தான். அதுக்கப்புறம் ஓடோமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஃபியூல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இங்கே இது பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம நார்மலாக இன்ஜின் மால் ஃபங்க்ஷன், ஐபீம் லோ பீம், இண்டிகேட்டருக்கான ஒரு இது கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு வேறு என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக நம்மளுக்கு இன்ஜினில் ஒரு சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நார்மலாக வர்றது எலக்ட்ரானிக் கார்பரேட்டர் நம்மளுக்கு இன்ஜின் செட்டப் தான் வரும். பட் இப்போ இது டோட்டலாகவே நம்மளுக்கு எஃப்ஐ பவரோட நம்மளுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ்னு நம்ம சொல்லலாம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது OBD2Bக்கான இன்ஜின் இதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஜினை பொறுத்த வரைக்குமே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு 115.45 cc கொடுத்துருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 115.06 cc நம்மளுக்கு இது பண்ணியிருக்காங்க. OBD2B கம்ப்ளைண்ட்டோட நம்மளுக்கு இது பண்ணியிருக்காங்க. ஸோ பவரை வந்து பொறுத்த வரைக்குமே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு 8.6 கொடுத்துருந்தாங்க. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 9.5 PS பவர் நம்மளுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நம்மளுக்கு நியூட்டன் மீட்டர் டார்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லலாம். அதாவது ஓல்டு மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 9.81 mm கொடுத்துருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 9.9 mm கொடுத்துருக்காங்க டார்க்கு. ஸோ சஸ்பென்ஷன் ட்ராவல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் 130 mm, ரியரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 110 mm ட்ராவல் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. பின்னாடி நம்மளுக்கு நைட்ரெக்ஸ் சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக கம்ஃபர்ட் வைஸ் ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாங்க. எனக்கு பர்சனலாகவே ரொம்பவே பிடிச்சிருந்தது அந்த இது பொறுத்த வரைக்குமே. ஸோ அதுக்கப்புறம் டேங்க் கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு 12 லிட்டர்ஸ்க்கான டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. மைலேஜ் கிங்குன்னு சொல்கிறதுக்கு இதை விட்டால் வேறு வண்டி இல்லை நானும் இது பண்ணி சொல்லுவேன். ஏன்னா 110 cc நம்மளுக்கு ஒரு 75லேருந்து
80க்குள்ளே நம்மளுக்கு தாராளமாக இதெல்லாம் நம்மளுக்கு கிடைச்சிடும். ஷோரூம் சைட்லையும் சொல்கிறாங்க. கஸ்டமர் ஃபீட்பேக்குமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 70+ தான் கிடைச்சிருக்கு என்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் கிரவுண்ட் கிளியரன்ஸை பொறுத்த வரைக்குமே ஒரு தாரமான கிரவுண்ட் கிளியரன்ஸ் தாங்க இதில் கொடுத்துருக்காங்க. அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 200 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டுமே நம்மளுக்கு 2 mm இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. வீல் பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 5 mm இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. லென்த்தும் நம்மளுக்கு 2 mm ரெடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா சீட் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 807 mm வந்து நம்மளுக்கு இது பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இதில் யூஎஸ்பி போர்ட்டுமே நம்மளுக்கு இதில் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ யூஎஸ்பி போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த டிஸ்பிளே மேலேயே நம்மளுக்கு இது பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன ஒரு இதுதான், பட் இது என்ட்ரி லெவல்ன்றதுனால நம்மளுக்கு இந்த யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயமே நம்ம இது பண்ணி நம்ம சொல்லலாம். ஸோ இது நம்மளுக்கு இந்த மழை டைம்லேயுமே நம்மளுக்கு கொஞ்சம் இதாகிற மாதிரி தான் இருக்குது. மற்றபடி வேறு என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கம்ஃபர்ட் வைஸ் நம்மளுக்கு சீட்டுமே ரொம்பவே கம்ஃபர்ட்டாக இருக்குது. ஒரு 3 பேர் போகிறதுக்கான ஒரு ஃபேமிலிக்கு ஏற்ற ஒரு தரமான வண்டின்னு சொல்லலாம். அதாவது நான் 3 பேருன்னு சொன்னது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலி, அம்மா அப்பா பசங்க. ஸோ அந்த இதில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே கம்ஃபர்ட்டாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த சீட் மேலே அந்த கம்ஃபர்ட் டிசைனும் ஆகட்டும், ஸோ அது எல்லாமே நம்மளுக்கு பக்காவாக கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது வண்டியோட வெயிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 119லேருந்து 116 kgக்கு நம்மளுக்கு இது பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 3 kg வந்து நம்மளுக்கு ரெடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த இனிஷியல் பிக்கப்பும் ஸோ அந்த பவருமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகணும். ஸோ அந்த பிக்கப் வைஸ் ரொம்பவே நல்லா இருக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக தான். ஸோ உங்களுக்கு நான் அந்த இன்ஜினை பற்றி சொல்லும் போதே நான் சொல்லியிருப்பேன். இதில் நியூட்ரன் டார்க் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 9.9 mm நியூட்ரன் டார்க் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதனாலேயே நம்மளுக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் இதாக இருக்குது. ஸோ மற்றபடி வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு தரமான ஃபேமிலி யூஸ் அண்ட் மைலேஜ் கிங்குன்னு சொல்லலாங்க இந்த வண்டியை. மக்களே கம்ஃபர்ட் வைஸ் இந்த வண்டி எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு ரைடிங் ரிவ்யூவுமே நான் இது பண்ணி பாட்டுறேன். ஆக்சுவலாக எனக்கு இந்த சஸ்பென்ஷன் தான் ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த நைட்ராக் சஸ்பென்ஷன் நம்மளுக்கு இந்த அப்சைடில் கொடுத்துருக்கிறது கொஞ்சம் நல்லாவே இருக்குது. ஸோ இது எப்படி இருக்குன்னு நம்ம ரைடிங் ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. ஓகே மக்களே, இப்போ நம்ம பிளாட்டினாவோட ரைட் ரிவ்யூ பார்த்துருவோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கம்ஃபர்ட் வைஸ் ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஓகே, இனிஷியல் பிக்கப்பும் ஓகே தான் கைஸ், ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த 4 ஸ்பீடு டிரான்ஸ்மிஷனில் தான் கொடுத்துருக்காங்க. பிக்கப் வைஸ் ரொம்பவே நல்லா இருக்குது மக்களே ஆக்சுவலாக. ஸோ இது நம்மளுக்கு அந்த 110cc தான். ஸோ அந்த 110cc ஏற்ற ஒரு பவரும் நம்மளுக்கு அந்த டார்க்குமே வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கிது. ஸோ ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மைலேஜ் ஒரு தரக்கூடிய ஒரு தரமான இது தான். ஸோ ஃபேமிலி பேஸ்ட் ஆடியன்ஸுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு மைலேஜ் வைஸ் நல்லாவே இருக்கணும், எனக்கு அந்த அளவுக்கு ஸ்பீடு வேணாம்ப்பா, பட் நான் எனக்கு மைலேஜ் நல்லா வேணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டி ஒரு தரமான வண்டின்னு நம்ம தாராளமாக நம்ம சொல்லலாம். அதே மாதிரி எனக்கு இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்ஃபர்ட்டும் அந்த சீட் கம்ஃபர்ட் ஆகட்டும், பின்னாடி அந்த சஸ்பென்ஷன் ஆகட்டும் ஆக்சுவலாக நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். அங்கே ஒரு சின்னதாக ஒரு இதில் குழியில் ஏற்றி இறக்குனேன். ஸோ எனக்கு அந்தளவுக்கு எந்த ஒரு ஃபீலுமே இது ஆகலை, பட் நல்லாவே இருந்தது. ஓகே மக்களே, வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள். நான் கேட்குறது ஒரே ஒரு இது தான். ஸோ ஏன்னா இவ்வளோ எஃபெக்ட் எடுத்து போடுறேன், பட் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க இப்போ வரைக்குமே. ஸோ நீங்களும் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கும் கொஞ்சம் ஒரு மோட்டிவேஷனாகவே இருக்கும். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட்டு என்ன வண்டி பண்ணலான்ட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் அதை மேக்ஸிமம் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் டாட்டா பாய் ஃப்ரம் ஸ்ரீ, பாய்.